ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கும் சந்திரன் நகரவே இல்லை, துலாம் ராசியில தான் இருக்காரு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கும் சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு மனதில் தெளிவுடன் அலுவலக வேலைகளை செய்யலாம். ராசிநாதன் செவ்வாயும் 10ஆம் இடத்தில் சூரியனுடன் இருப்பதனால் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களும் இன்றைய நாளில் தீர வழி பிறக்கும். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள் தீரும். ராசிநாதன் சுக்கிரன் இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் ராகுவுடன் இருப்பதனால் தன லாபங்கள் அதிகரிக்கும். தனகாரகன் புத பகவான் ராகு சுக்கிரனுடன் இருப்பதனால் இவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய நாளாக அமைகிறது. வியாபாரங்கள் சிறப்படையும். மிதுன ராசி நேயர்கள், தேய்பிறை அஷ்டமியான இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். ராசிநாதன் புதன் பாக்கியத்தில் ராகு சுக்கிரனுடன் இருப்பதனால் பணவரவு அதிகரிக்கும். எதிர்பாராத இந்த பணவரவினால் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று முடிவாகும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களும் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று வழக்கு விசாரணை போன்றவற்றில் வெற்றி அடையலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். இன்று சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் கன்னிராசி நேயர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றி அடையலாம். ராசிநாதன் புதன் சுக்கிரன் மற்றும் ராகுவுடன் 6ஆம் இடத்தில் இருப்பது பண வரவை இது அதிகரிக்கும். துலாம் ராசி நேயர்கள், ராசியில் சந்திரன் இருப்பது மனக்குழப்பத்தை தீர்க்கும். இன்று நண்பர்களால் உதவிகள் உண்டு. குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சில மனக்குழப்பங்களும் சில பிரச்சனைகளும் வந்து போகலாம். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதங்களும் வரலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு சில மன போராட்டங்கள் இருக்கும். நண்பர்களிடத்தில் பண உதவியோ அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ ஏமாற்றங்கள் வரலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றியான நாளான அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். மகர ராசி நேயர்களுக்கு மனபாரங்கள் இல்லை. இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் மாறக்கூடியதாகவே அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய காரியங்கள் வெற்றியடையும். கும்பராசி நேயர்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும். தேய்பிறை அஷ்டமியான இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்து பைரவர் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் புதன் ராகு சுக்கிரனினுடைய சேர்க்கை தன லாபத்தை உயர்த்தும். மீனராசி நேயர்களுக்கு இந்த தேய்பிறை அஷ்டமி அன்று சந்திராஷ்டமம் வருவதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக இருக்கலாம். உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மனதிற்கு அமைதியாக அமையும்.
12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் உச்சம், ஆட்சி, நட்பு, பகை, நீச்சம் பெறும் கிரகங்கள் எது? அதன் பலன் என்ன? துலாம் ராசியில வந்து பாத்தீங்கன்னா அது சுக்கிரனினுடைய ஆட்சி வீடு, சுக்கிரனினுடைய சொந்த வீடு. இதுல யாரு உச்சபலம் பெற்றிருப்பான்னா சனி பகவான். அத எப்படி வந்து மேஷத்துல வந்து சனி நீச்சமா இருக்காரோ, துலாத்துல சனி உச்சமா இருக்காரு. அதே மாரி இங்க சூரியன் நீச்சமாக இருப்பார். ஸோ ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அதே மாரி சூரியன் நீச்சம். ஆ சனி பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறார். இதுல வந்து ராகு இருந்தால் கொஞ்சம் துலாம் ராசியில வந்து சூரியனோட ராகுவோ, இல்ல சனியோட ராகுவோ, இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல ராகு, கேது, செவ்வாய் இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய நல்ல பலனை கொடுக்க மாட்டார்கள். சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கலாம், இல்ல கடன் பிரச்சனைகளை கொடுக்கலாம், இல்ல நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பினை கொடுக்கலாம். துலா லக்னம் எடுத்துட்டீங்கன்னா சுக்கிரன் துலா லக்னத்திலே இருக்கு. இவங்களுக்கு ஆட்சி தான். ஆனா சுக்கிர தசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பெருசா அவங்களுக்கு எதுவுமே நன்மையை தராது. லக்னாதிபதி தசையாக இருந்தாலும் இதே ரிஷப லக்னம் அவங்களுக்கும் லக்னாதிபதி சுக்கிரன் தான். ஆனால் துலாம் துலா லக்னம் லக்னத்திலேயே சுக்கிரன் இருந்தா அவங்களுக்கு சுக்கிர தசை பெரிதளவுக்கு எடுத்து கொடுக்காது. ரொம்ப உடல் ஆரோக்கியத்துல அவங்க கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த சுக்கிர தசை வந்து மாரகத்தை கூட கொடுக்கும். ஏன்னா லக்னத்துல சுக்கிரன்னா அது 8ஆம் இடத்திற்கும் அதிபதி தானே சுக்கிரன். அதனால அவங்களுக்கு அந்த சுக்கிர தசையில மரணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் அது கொடுக்கும். துலா லக்னத்துல சுக்கிரன் இருந்து சுக்கிர தசை வரும் காலகட்டத்தில். ஸோ கொஞ்சம் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவங்க அடிபடுவாங்க. இப்போ சூரியனும் அதுலயே இருக்கு, இல்ல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராசியும் அவங்களுக்கு துலாம் ராசி. இந்த மாதிரி வந்து லிவர் சோரியாசிஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அண்ட் இவங்களுமே ஆ மேல் ஆர் ஃபீமேல் கொஞ்சம் சுக்கிரன், ராகு இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்க்கெல்லாம் எதுலயாவது ஒரு அடிக்ஷன் இருக்கும். ஒண்ணு ட்ரக்ஸா இருக்கலாம், இல்ல ஆல்கஹாலா இருக்கலாம், இல்லன்னா வைன் அண்ட் விமனா இருக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த துலா லக்னம் மட்டும் ஒரு ஒரு ஸ்கெப்டிக்கலான ஒரு லக்னம் அப்படின்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி பல விஷயங்களை வந்து நாம பகிர்ந்துகிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.